ஹலோ மக்களே, விஷால் இசை செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம சுபத்ராவும் இசைக்கு கோவிலில் ஒரு பெரிய மரியாதை வாங்கி கொடுக்கும்போது ஆதிலட்சுமி அதை தடுத்து நிறுத்துறது மட்டும் இல்லாமல் இப்போவே சிலம்ப போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கோவிலில் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது கரெக்டாக நம்ம விஷால் மருதுவை தோக்கடிச்சது மட்டும் இல்லாமல் இசைக்கே எல்லா மரியாதையும் வாங்கி கொடுக்க மாதிரி ஒரு செயல் பண்ணுறாங்க. வீடியோக்குள்ளே போகிறக்கு பண்ணி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஆதிலட்சுமி சுபத்ராவை எதிர்த்து நின்று இத்தனை வருஷமா இந்த கோவிலில் முதல் மரியாதை எல்லாம் எனக்கு தான் கிடைச்சிட்டு இருந்தா, அப்படி இருக்கும்போது எவ்வளோ தைரியம் இருந்தால் வீட்டு வேலைக்காரியான உனக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பித்தது மட்டும் இல்லாமல் இந்த மருத்துவ சிலம்ப போட்டியில் யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் முதல் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே சுபத்ராவும் கொஞ்சம் அமைதியாகிடுறாங்க. இல்லை வேண்டாம், இந்த மாதிரி சிலம்ப போட்டி எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது ஊர் பெரியவங்க எல்லார்கிட்டேயும் நம்ம விஷாலோட அப்பாவும் சேர்ந்து சரி அவங்க தான் இப்படி சொல்கிறாங்கல்ல, இந்த சிலம்ப போட்டியில் கண்டிப்பாக விஷாலும் வந்து கலந்துப்பான், அது மட்டும் இல்லாமல் இதில் ஜெயிச்சு முதல் மரியாதை எங்கள் குடும்பத்துக்கு தான் கிடைக்க போகுது அப்படி சொன்ன உடனே ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சிலம்ப போட்டிக்கு தயாராகிறாங்க. நம்ம இசையும் விஷால் தான் இந்த போட்டியில் ஜெயிக்க போகிறான், நீங்கள் கவலையே படாதுங்க அப்படி சொல்லிட்டு சுபத்ராவை சமாதானப்படுத்துகிறாங்க. ஒரு கட்டத்தில் நம்ம விஷாலுக்கும் மருதுக்கும் சேர்ந்த மாதிரி சிலம்ப போட்டி அதிரடியாக நடக்க போகுது. ஆதிலட்சுமியை எப்படியாவது விஷால் தோகுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்ச்சி வேலையை செய்துட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துருந்த சிந்தாமணி ஸ்ரீஜா கிட்ட நம்ம என்னெல்லாம் மனசில் நினைச்சோமோ அது எல்லாத்தையுமே இவளே பேசிட்டா, யாருமே சுபத்ராவை எதிர்த்து இந்த மாதிரிலாம் சொன்னதே இல்லை. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. எப்படியாவது இந்த போட்டியில் அந்த மருது தான் ஜெயிக்கணும், அவன் மட்டும் ஜெயிச்சிட்டானா முதல் மரியாதை இந்த இசைக்கு கிடைக்காதுல, எவ்வளோ தைரியம் இருந்தால் இல்லாத குழந்தையே இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இசை வந்து நாடகம் ஆடிட்டு இருக்கா. இது எல்லாத்தையுமே சுபத்ரா வேற நம்பிட்டு இருக்கா. என்னைக்காவது ஒரு நாள் குழந்தை இல்லை அப்படின்னு விஷயம் மட்டும் தெரிஞ்சுன்னா பெரிய பிரச்சனை தான் ஆக போகுது. அது எதுவுமே இந்த இசையை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாளே அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி நம்ம ஸ்ரீஜா கிட்ட சொல்லும்போது ஸ்ரீஜாவும் நானும் அதை தான்க்கா எதிர்பார்த்துட்டே இருக்கேன், எப்படியாவது இந்த குடும்பத்துக்கு மட்டும் முதல் மரியாதை கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம இசையும் விஷால் கிட்ட, விஷால் நீ எதுக்குமே பதட்டப்படாத, இந்த போட்டியில் நீ தான் கண்டிப்பாக ஜெயிக்கணும், இந்த சிலம்ப போட்டியில் ஜெயிச்சுக்கிறது தான் நம்ம குடும்பத்தோட மானமே இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம இசை விஷால் கிட்ட சொல்லும்போது விஷாலும் அதை பற்றி எதுவுமே நீ கவலைப்படாத, கண்டிப்பாக இந்த சிலம்ப போட்டியில் நான் தான் ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருதுக்கும் அப்படியே விஷாலுக்கும் சிலம்ப போட்டி ஆரம்பமாகுது. குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாருமே விஷாலுக்கு ஆதரவாக இருக்கும்போது அந்த போட்டியில் எல்லா பெரியவங்களும் சூழ்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் மருதுவை அப்படியே அடித்து துவம்சம் பண்ணி நம்ம விஷாலே அதில் ஜெயிக்கிறாங்க. இதை கொஞ்சம் கூட ஆதிலட்சுமி எதிர்பார்க்கவே இல்லை. அந்த சமயத்தில் இசைக்கு தான் முதல் மரியாதை கிடைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது ஆதிலட்சுமி பிரச்சனை பண்ணணும்னா ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாம் நீ தானே ஏற்கனவே சொல்லியிருந்த, இப்படி ஒரு சிலம்ப போட்டியில் வந்து கலந்துக்கிறதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கே மரியாதை கொடுத்துடலாம், அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை கூட நான் இந்த இடத்துல பிரச்சனை பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்ல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் இங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆதிலட்சுமி அந்த இடத்துலேருந்து கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் வீட்டுக்கு வந்த உடனே பயங்கரமாக டென்ஷன் ஆகி மருது கிட்ட சரியான பிரச்சனை பண்ணுறாங்க. எப்படியாவது இந்த போட்டியில் நீ ஜெயிச்சிடுவேன்னு பார்த்தா இந்த கோவிலில் எல்லாருக்கும் முன்னாடியும் எனக்கு தான் அவமானம் ஆயிடுச்சு, எத்தனை வருஷமா எனக்கு தானே இந்த மரியாதை எல்லாம் கிடைச்சிட்டு இருந்து, அப்படி இருக்கும்போது புதுசாக இந்த சுபத்ராவுக்கு அதுவும் அந்த வேலைக்காரிக்கு எப்படி இந்த மரியாதை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிலட்சுமி இந்த திருவிழா எல்லாம் சரியாட்டு முடியவே கூடாது, அதுவும் ராவணனை வதம் செய்யும் போது அப்படியே சுபத்ராவுக்கும் ஏதாவது பிரச்சனை பண்ற மாதிரி ஒரு வேலை செய்து வைக்கணும்னு சொல்லிட்டு ஆதிலட்சுமி மருதும் சேர்ந்து ஒரு பிளான் பண்றாங்கன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் ஊரில் உள்ள பெரியவங்க எல்லாருமே சுபத்ரா தான் இந்த செயலை செய்யணும், இன்னைக்கு நைட்டு பெரிய ஒரு திருவிழா மாதிரி ஒரு விஷயம் நடக்க போது, ராவணனை வதம் செய்யணும், அதுவும் நீங்கள் இந்த எதிர்த்தல நின்று பண்ணணும் அப்படி சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லும்போது சுபத்ராவும் கொஞ்சம் நம்ம இசைக்கு சொல்லும்போது இசையும் இல்லை கண்டிப்பாக இந்த குடும்பத்துக்கு சார்பாக நீங்கள் தான் அதை பண்ணணும், இது வரைக்கும் இந்த குடும்பத்தை கட்டி ஆழ்ந்து இவ்வளோ பெரிய முன்னேற்றம் அடையிறதுக்கு காரணமே நீங்கள் தான், அதனால் நீங்கள் தான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இசையை சொல்லும்போது சுபத்ராவே அந்த ராவணனை வதம் செய்யக்கூடிய இந்த செயலை செய்கிறதுக்கு தயாராகிறாங்க. என்ன தான் நம்ம ஆதிலட்சுமி மருதம் பிளான் பண்ணாலும் சுபத்ரா சம மாசா முதல் மரியாதை வாங்கினது மட்டும் இல்லாமல் அப்படியே இந்த திருவிழாவை முன்னிருந்து நடத்துகிறாங்கன்னே சொல்லலாம்.